கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். இந்த வசனம் ஒரு குழப்பத்திற்குரிய வசனம் அல்ல. எதில் பலவீனம் எதில் பலம் என்று இந்த வசனத்தை ஓரிரு முறை படித்தால் புரிந்துவிடும். பரிசுத்த பவுலின் ஊழியத்தில் பாதையில் பலவித சோதனைகளும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் தொடர்ந்து கதையாகவே இருந்து வந்தது. இதனால் பரிசுத்த பவுலும் பயப்படவே இல்லை. ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் என்று முறுமுறுத்ததே கிடையாது. பரிசுத்த பவுல் இத்தனை வேதனையான நேரத்திலும் தனது கஷ்டத்தை வெளிப்படுத்தாமல் நான் தேவ வல்லமையின் மூலம் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று எழுதுகிறார் பரிசுத்த பவுல். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் வரை வாசிக்கும்போது, தற்சமயம் காலேபுக்கு வயது 85. இந்த வயதிலும் காலேப் யோசுவாவிடம் கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு அந்த மலை நாட்டை தாரும், அங்கு வசிக்கும் ஏனாக்கியரையும் அவர்கள் அரணிப்பான பட்டணங்களையும் பிடிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் என்னோடே இருப்பாரானால் அவர்களை துரத்துவேன் என்கிறார். 45 வருடத்திற்கு முன்பு எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்கிறான் காலேப். இந்த விசுவாசமும் தேவ பலமும் இந்த முதிர்ந்த 85 வயதிலும் எனக்கு இருக்கிறது என்று யோசுவாவிடம் சொல்கிறான் இந்த காலேப். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு வரும் கஷ்டங்களையும் குறைவுகளையும் கவனித்து யோசித்து கொண்டே இருந்தால் அவைகள் நமது விசுவாச யாத்திரையில் மனச்சோர்வையும் சலிப்பையும் தருகிறது. இவைகளின் மத்தியில் தேவன் தரும் மன அமைதி, ஆறுதல், பிரச்சனைகளை சந்திக்கும் துணிவு, தேவ பலம், இவற்றை எண்ணி பார்த்தால் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். அவ்வப்போது உபயோகிக்கப்படாத கருவிகள் துருப்பிடித்து விடுகிறதாம். அதே போல் நமது விசுவாசத்தையும் தேவ பலத்தையும் தினம் தினம் நமது வாழ்வில் உபயோகப்படுத்தும் போது நாளுக்கு நாள் தைரியமும் விசுவாசமும் வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகளினால் கஷ்டங்களும் நம்மில் விரும்பப்படத்தக்கவை அல்ல. அவைகளின் நடுவில் தான் தேவ பலத்தையும் தேவ வல்லமையும் உணர்வீர்கள். ஆமேன். God bless you.